ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு என்கரேஜிங்காக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா? வெயிட் லாஸில் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சது ஒரு 6:30 போல் எந்திரிச்சேன். 6:30 போல் எந்திரிச்சு மார்னிங் ரொட்டீனாக சாப்பாடு, சாம்பார், முள்ளங்கி சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாப்பாடு வடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் சோள பணியாரம் இருக்கும் இல்லையா, சோள பணியாரம், அந்த சோள பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாளே நைட்டு சோளம் அரிசி 2 கப்பு சோளம், 1 கப்பு ரைஸு, 1/2 கப்பு உளுந்து இதெல்லாம் போட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் அரைச்சிக்கலாம். அரைச்சி ஒரு மதியம் இல்லைன்னா சாயங்காலம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுருந்தேன். ஜீரக வாட்டர் தான் காலையில் மார்னிங் டீடாக்ஸ் வாட்டராக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 வாரத்தில் 10 கிலோ குறைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சவால். நான் 2 வாரம்னா என்ன, 14 நாள், 14 நாளில் 10 கிலோ எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு நம்மளால் மனசு வச்சா முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் படித்தேன். மார்னிங் நோ காஃபி, டீ இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஒன்லி ட்ரிங்க், டீடாக்ஸ் ட்ரிங்க் எப்படி வேணால் வெந்தயம், இஞ்சி, லெமன் இந்த 3ஐயும் போட்டு, வெந்தயம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி அது ஒரு 1/4 லிட்டரில் அரை பகுதியாக வர மாதிரி, ஒரு பகுதி ஊற்றிருப்போம், அரை பகுதியாக வர வரைக்கும் நல்லா தண்ணி சுண்டினதுக்கப்புறம் இஞ்சி லெமன் லைட்டாக புளிஞ்சு விட்டு காலையில் டீடாக்ஸ் வாட்டரை எடுத்துக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசிப்பருப்பு, முட்டை, ஓட்ஸ் இதில் ஏதாவது எடுத்துக்கணும். ஓட்ஸு சாப்பிட்டா ஓட்ஸு கூட லோ ஃபேட் மில்க் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து பழங்கள்லாம் சேர்த்து இது பண்ணிக்கலாம். அவல் சாப்பிட்டா 50 கிராம் சீஸ், மஞ்சள் பால் அப்படின்னு எடுத்துக்கலாம். மஞ்சள் பால்னால் கடையிலே கேட்டால் கிடைக்கும். லஞ்சுக்கு சேலட், வெஜிடபிள் சேலட் தான் எடுத்துக்கணும். வெஜிடபிள் சேலட் கூட கொஞ்சமாக கர்ட், தயிர் எடுத்துக்கலாம். டிஃபனுக்கு ஒரு 7 to 8 நைட் லைட்டாக ஃபுட் எடுத்துக்கணும். சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, ப்ரௌன் ரைஸ், கஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் 2 வாரத்தில் 10 கிலோ குறைக்க முடியுமா அப்படின்னா ஒரு இது படித்தேன். பார்ப்போம் எப்படி. நான் இதற்கு ஃபுட்டை என்னால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஓட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அம்மா வீட்டில் அவல், ஓட்ஸ் எல்லாம் இங்கே பாசிப்பருப்பு இதெல்லாம் பக்கத்தில் கிடைக்காது. நான் வீட்டில் வேணால் வச்சுருக்கேன். க்ரீன் டீ 1 டேக்கு 3 தடவை எடுத்துக்கலாமா, 3 டைம் எடுத்துக்கலாமா. 1 hour வாக்கிங் போகணுமா. 1 hour வாக்கிங் காலையில் ஒரு 1/2 hour, சாயங்காலம் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour நடந்தோம்னா ஒரு 10,000 வாக் அவுட் எடுத்தோம்னா, வாக்கிங் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு 100-150 கலோரிஸ் பேர்ன் ஆகும். டெய்லி ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் இல்லைனா கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணலாம். சிலலேயே நிறைய எக்ஸசைஸ்லாம் வருது. நானுமே எக்ஸசைஸ்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்னோடய வெயிட் லாஸ் கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன். கஞ்சி அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக ஒரு டம்ளர் வந்துச்சு. க்ரீன் டீ எனக்கு நானும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் அந்த லிப்டான் க்ரீன் டீ இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் டீ வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பேக்கெட்டே 250 ரூபா போட்டிருந்துச்சு. சரி நம்மளே ஏன் க்ரீன் டீ ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது நான் ஹோம்மேடாக நான் ட்ரை பண்ணேன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சோளத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வெள்ளை சோளம், சிவப்பு சோளம். வெள்ளை சோளத்தை நாங்கள் எங்கள் ஊரில் கம்பெனி சோளம் அப்படின்னு சொல்லுவோம். சிவப்பு சோளத்தை தான் காட்டு சோளம். அதாவது வைகாசி பட்டத்துக்கு நம்ம போடுவோம். வைகாசி மாதம் போட்டோம்னா ஆடி மாதம், கார்த்திகை அதெல்லாம் 6 மாதம் காட்டிலே விளையும். 6 மாதம் சோளம் விளைஞ்சதுக்கப்புறம் அந்த கருதெல்லாம் இது பண்ணி கொசிச்சுட்டு கொசு அடித்து அதுக்கப்புறம் தான் சோளம் ரெடி ஆகும். ரெடி ஆகிட்டு வந்தோடனே சோள பணியாரம் எங்கள் அம்மாச்சி செய்வாங்க. சரி நம்ம காட்டில் விளைஞ்சது அந்த சோளத்தை வச்சு அப்படியே அந்த லைட்டாக உரலில் வச்சு லைட்டாக அந்த உலக்கையை வச்சு தீட்டிட்டு ஊற வச்சு ஆட்டி, இப்போ கல்லில் போட்டு ஆட்டி அந்த சோள பணியாரம் சுடும்போது அடுப்பில் தான் விறகடுப்பில் வச்சு சுடும்போது அந்த விறகடுப்புக்கும் அந்த சோள பணியாரத்துக்கு அப்படியே மூக்குல வாசம் அவ்வளோ தூக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த சிவப்பு சோளம் கிடையாது. இப்போல்லாம் வெள்ளை சோளம் தான் கிடைக்குது. அப்போ அதில் வெள்ளை சோளத்தில் அதிகமாக அயன் சத்து இருக்குது. அயன் சத்து இருக்கிறதுனால நமக்கு அதிகமாக இரும்பு சத்து கிடைக்குது. உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இது அந்த அரிசியுமே நம்ம லோக்கல் இதுதான்னால
அதிகமாக வந்து நம்ம வெயிட் லாஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளைச்சோளம். ஆனால் வந்து ஆயில் வந்து கம்மியாக விட்டு சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது. அப்புறம் வந்து நான் சின்ன வயசாக இருக்கப்போ தான் இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு 5 வயசாக இருக்கும்போது தான் என்னையுமே காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாமே வந்து இங்கே தான் பக்கத்தில் காட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டு வேலை பார்ப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் எங்கள் அம்மாச்சி தான் செஞ்சு தருவாங்க. அப்புறம் வந்து முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு அது வேலையை முடிச்சதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸே பண்ண போனேன். அது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கும் வந்து பசிக்கும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எக்ஸசைஸ் மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8:30 போல் தான் பண்ணேன். 8 மணி போல் பண்ணேன். 8:30 போல் இல்லை, 9 மணி ஆயிடுச்சு. 8:30 போல் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். 1/2 அன் ஹவருக்கு நல்லா வந்து வேர்த்து ஊற்றுச்சு, நல்லா வந்து ஸ்வெட்டாக இருந்துச்சு. இதில் போட்டிருக்க எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ஜம்பிங் கிடையாது. எனக்கு வந்து குதிங்கால் வலி இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். குதிங்கால் வலி வந்திருக்கு. அதனால் வந்து ஜம்ப்லாம் கிடையாது. ஒன்லி வந்து உட்காந்துட்டு பண்ணுற எக்ஸசைஸு, இல்லைன்னா இதில் நின்றுட்டு பண்ணுற எக்ஸசைஸ், நார்மலாக எக்ஸசைஸாக. பிளங்க் வந்து நான் 30 செகண்ட் அந்த வந்து 2 கையுமே வந்து பண்ணியிருப்பேன். பிக் பாஸில் கூட என்னது இதில் பண்ணுவான்ல, அப்புறம் ஐயோ டக்குன்னு சத்யா அந்த மாதிரி பிளங்க் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சேன். அவங்க வந்து தீபக்லாம் செம்ம இதாக பண்ணாங்க. அந்த மாதிரி நான் பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி, அப்புறம் வந்து லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மதியத்துக்கு கோதுமை ரொட்டி தான் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, முடிஞ்ச கருவேப்பிலை, கேரட்டு, உங்கள்கிட்ட என்ன காய்கறிலாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து தோசை ரொட்டி மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். கம்பல்சரி 2 லிட்ரு வாட்ரு, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிச்சிடுவேன். இந்த பாட்டிலில் தான் கணக்கு. குடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி